வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போது நம்ம மங்களூர் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் இருக்கோம். இங்கேருந்து தான் நம்முடைய பயணம். இரவு நேரம் கிட்டத்தட்ட 10:30க்கு மேலே ஆகுது. நம்ம ட்ரெயின் 11:50க்கு இங்கேருந்து புறப்படும். அதனால் வாங்க மங்களூர் ஜங்ஷன் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த கடையில் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு ஓரளவு. சாப்பிட்டுட்டு அப்படியேவும் உள்ளே போக வேண்டியது தான். மங்களூர் ஜங்ஷன் எவ்வளவு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ட்ரன்ஸில் அப்படி தான் தெரியுது. ஆனால் உள்ளே போனால் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மங்களூரில் 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து மங்களூர் சென்ட்ரல். இது மங்களூர் சென்ட்ரலில் மங்களூர் ஜங்ஷன் ரயில் நிலையம். இப்போது பெரும்பாலான ரயில்கள் இந்த வழியாகத்தான் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம பிளாட்ஃபார்முக்குள்ளே கிட்டத்தட்ட என்ட்ரி ஆகிட்டோம். ஏன்னா நம்ம ட்ரெயினானது 3வது பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம அந்த ட்ரெயினுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரயில் பயணங்கள் அப்படிங்கிறது இரவு நேரங்களில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிரமம். என்ன அப்படின்னா, அந்த சூழ்நிலை கிளைமேட் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நம்ம 3rd பிளாட்ஃபார்மில் ஏற்கனவே ஒரு ட்ரெயின் ஆனது வந்துட்டுருக்கு. இது நம்முடைய ட்ரெயினான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இது நம்ம ட்ரெயின் கிடையாது. ஆனால் மும்பையிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் தான். மும்பையில் இருந்து இந்த ரயிலானது கேரளா வழியாக திருவனந்தபுரம் வரைக்குமே செல்லக்கூடிய ரயில். இந்த ரயில் போனதுக்கப்புறம் இதே ரோட்டில் நம்ம ட்ரெயினானது வரும். இந்த நேரங்களில் நிறைய ரயில்கள் கேரளா போகிறதுக்கு இந்த பக்கம் வரும். நம்ம பயணப்படக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு வாராந்திர ரயில். அது மட்டும் இல்லாமல் 3500 கிலோமீட்டர் பயணிக்கிற ரயில். அதுதான் பயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை நைட்டு. ஆனால் இந்த ட்ரெயின் கிளம்புனது அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:55 மணிக்கு அமிர்தசரஸ்லேருந்து கிளம்போம். பொற்கோயில் இருக்கக்கூடிய அந்த நகரம். அங்கே இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 2வது நாள் முடியும் போது தான் இங்கே வந்து சேருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மங்களூர் ஜங்ஷனுக்கு ட்ரெயின் நம்பர் 12484 அப்படிங்கிற நம்பரில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினில் நம்ம புக் பண்ணியிருக்கோம். தக்கலில் தான் டிக்கெட் போட்டோம். S3ல் 68 சீட் நம்பர். பரவாயில்ல, லோயர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஏறணுன்னு தூங்குறது தான். தூங்கிட்டு காலையில் அந்த கேரளாவினுடைய அழகை நம்ம ரசிக்கத்தான் போகிறோம். இப்போது மங்களூர் ஜங்ஷனில் இருந்து நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, எர்ணாகுளம் வரைக்குமே இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயினானது அமிர்தசரஸ்லேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் கொச்சிவேலி வரைக்கும். இப்போ கொச்சிவேலி அப்படிங்கிற பேர் வந்து அதிக அளவில் பயன்படுத்துறது கிடையாது. திருவனந்தபுரம் நார்த் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியேவும் வந்தே பாரத் ட்ரெயினும் வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த வந்தே பாரத் ரயிலானது திருவனந்தபுரத்துலேருந்து மங்களூர் வரைக்கும் வருது. காலையில் மங்களூரில் இருந்து கிளம்பி திருவனந்தபுரம் போயிட்டு திரும்ப திருவனந்தபுரத்துலேருந்து மங்களூர் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ட்ரெயின், இதுவும் இந்த ரூட்டில் போகக்கூடிய ட்ரெயின் தான். இந்த ட்ரெயின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ரெயின் தான். இப்போ நம்ம போகிற ட்ரெயினை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா. அமிர்தசரஸ்லேருந்து கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது டெல்லி வழியாக, நியூ டெல்லி வழியாக இயங்குகிறது. நியூ டெல்லிக்கு 12:50க்கு கிளம்புது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் கிளம்புது. அந்த ட்ரெயினையும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். மங்களா லட்சதீப் எக்ஸ்பிரஸ். அது நிசாமுதீனில் இருந்து தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின், எர்ணாகுளம் வரைக்குமே. அந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெயின் கிளம்புமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அந்த ட்ரெயின் வந்து இங்கே நிற்கிது. அதுக்கு முன்னாடியே நம்முடைய ட்ரெயின் கிளம்புறதுக்கான நேரம் தான். ஏன்னா அந்த ட்ரெயின் நிச்சயமாக லேட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயினுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம போகக்கூடிய அமிர்தசரஸ் எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஒரு முறை இயங்கக்கூடிய ரயில். அந்த ரயிலானது டெல்லியில் இருந்து அப்படியே கோட்டா அகமதாபாத் வழியாக இயக்கப்படுகிறது. இந்த ட்ரெயினானது மங்களா லட்சதீப் எக்ஸ்பிரஸ் ஆனது கிட்டத்தட்ட ஜான்சி வரைக்குமே ஜான்சி போபால் வரைக்கும் அங்கேருந்து மும்பை வழியாக இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இந்த ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருக்கக்கூடிய ரயில்களாக இருக்கிறது. இப்போது நம்ம ட்ரெயினும் வந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் தான் ஏறி இப்போது நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பிளாட்ஃபார்ம் 3ல் இந்த ட்ரெயினானது நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது பிளாட்ஃபார்ம் 4 ஆச்சு. பிளாட்ஃபார்ம் 3ல் இந்த ட்ரெயின் வராது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மும்பையிலேருந்து வந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் வரக்கூடிய எர்ணாகுளம் போகக்கூடிய மங்களா லட்சதீப் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் தான் போபால் வழியாக இயக்கப்படக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் தினசரியுமே இருக்குது. காலையில் 5:55க்கு அங்கேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் இந்நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஆனால் நம்ம ட்ரெயினானது நியூ டெல்லிக்கு வர்றது இதுக்கடுத்து 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட இந்த ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணி தான் போகணும். ஆனால் எர்ணாகுளத்துக்கு இந்த ரயிலானது காலையில் 7:30 மணிக்கு போயிடுது. நம்ம வரக்கூடிய அந்த அமிர்தசரஸ் எக்ஸ்பிரஸ் ஆனது காலையில் 7:55க்கு போகுது. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, கோவாவில் இந்த 2 ட்ரெயின்களையுமே நம்ம அடுத்தடுத்து பிடிக்கலான்னு வைங்க. கோவாவில் இருந்து கிளம்பும்போது இந்த மங்களா லட்சதீப் எக்ஸ்பிரஸுக்கு நிறுத்தம் அப்படிங்கிறது அதிகம். ஆனால் நம்ம பயணப்படக்கூடிய
நம்முடைய அமிர்தசரஸ் கொச்சுவேலி திருவனந்தபுரம் நார்த் எக்ஸ்பிரஸுக்கு என்ன ஸ்டாப்பிங் அப்படின்னா மட்கானை தாண்டோன்னு நேராக உடுப்பி தான். உடுப்பிக்கு அப்புறம் மங்களூர் ஜங்ஷன், அதுக்கடுத்து காசர்கோடுக்கு அப்புறம் கண்ணூர், கோழிக்கோடு, சொர்ணூர் வழியாக திருச்சூர், ஆலுவாவில் கூட நிற்காது. பெரும்பாலும் என்ன அப்படின்னா சிக்னலுக்காக பல நிறுத்தங்கள் அப்படிங்கிறது நின்றுட்டு தான் இருக்குது. அது அன்அஃபீஷியல் ஹால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபீஷியலாக பார்த்தோம்னா இந்த ஹால்ட்டெல்லாம் நிற்காது. இப்போது நம்ம ட்ரெயின் வர்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதும் வந்துருச்சு. அதனால் நம்ம 4th பிளாட்ஃபார்மை விட்டு 3rd பிளாட்ஃபார்முக்கு திரும்பணும் நம்ம ட்ரெயின் வந்துட்டுருக்கு. பார்த்திங்களா, ஒரே நேரத்தில் 2 ட்ரெயின், 3வது பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின், அப்படியே 4வது பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ரெயின். 3வது பிளாட்ஃபார்மில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் நம்ம போகக்கூடிய அமிர்தசரஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அது 3வது பிளாட்ஃபார்ம் இப்போது நம்ம நிற்கிறது. நமக்கு பின்னாடி இருந்தது 2nd பிளாட்ஃபார்ம் தான். 4th பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது கண்ணை கட்டுது. ட்ரெயின் வந்தோன்னா ஏறி தூங்கணுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட சனிக்கிழமை ஆரம்பித்த ட்ராவல். சனிக்கிழமை நம்ம கிளம்ப ஆரம்பித்தோம், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக மைசூரில் இருந்தோம், திங்கக்கிழமை காலையில் இங்கேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கோம். அப்படிங்கும்போது அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் நம்மளுடைய தூக்கத்தையும் கிட்டத்தட்ட விட்டு கொடுத்து தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது செய்ய வேண்டி இருக்கிறது. பயணம் அப்படிங்கிறது சில நேரங்களில் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போது இதில் நான் தூங்க ஆரம்பித்து எர்ணாகுளம் வரைக்குமே தூங்கிட்டேன் அப்படின்னாலும் சிரமம் தான். அதனால தான் மற்ற ட்ரெயின்களினுடைய டீட்டெயிலையும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கணும். அந்த குளிர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தூக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம ட்ரெயின் உள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கு. எல்லாமே LHP ரேக்ஸ் தான். கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டரை இந்த ட்ரெயின் கடக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:55க்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் திங்கக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12:30 மணிக்கு திருவனந்தபுரம் நார்த், அதாவது கொச்சுவேலியை போய் சென்றடைகிறது. தூரத்திலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் க்ளீனிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பார்க்குற கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. அங்கங்கே மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஒருவேளை பீகார்லேருந்து வராத ட்ரெயின் அப்படிங்கிறதுனால, இல்லை பீகார் வழியாக வராத ட்ரெயின் அப்படிங்கிறதுனால சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறது, சுத்தம்னா ஓரளவுக்கு ரீசனபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். கேரளாவுக்கு செல்லக்கூடிய பெரும்பாலான ரயில்கள் ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குது. அது என்னமோ தெரியல, அதிகப்படியான ரயில்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மாநிலமாகவும் கேரளா அப்படிங்கிறது இருக்கிறது. நிறைய ரயில்களுக்கான கோரிக்கை அப்படிங்கிறது பல்வேறு மாநிலங்களுக்கு இருந்தாலுமே கேரளாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. சரி, ஏறி தூங்க வேண்டியது தான் பாக்கி. ஏறி தூங்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம பார்த்த காட்சி இருக்குது பார்த்திங்களா, உண்மையிலே நம்ம ட்ராக் மேலே போய்கிட்டு இருக்கு, கீழே போகக்கூடிய ஒரு ட்ரெயின். காலை வணக்கம் நண்பர்களே. இந்த ட்ரெயின் எர்ணாகுளத்தில் இருந்து குருவாயூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் குருவாயூர் நோக்கி செல்லக்கூடிய ரயில் தான், எர்ணாகுளத்தில் இருந்து வரக்கூடிய ரயில் கிடையாது. நம்முடைய சென்னையில் இருந்து வரக்கூடிய ரயில். அது காலை நேரங்களில் மேலேருந்து கீழே அந்த ட்ரெயினை பார்க்கக்கூடிய அழகு, அந்த ட்ராக்கை பார்க்கக்கூடிய அழகு, இதுக்காக வேண்டியே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணாலுமே அது நடக்கலை. இப்போ நம்ம இருக்கிற இடம் அப்படிங்கிறது திருச்சூரை தாண்டி நம்முடைய பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது. சிக்னலுக்காக பல நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்குது. திருச்சூரை தாண்டி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹால்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்முடைய எர்ணாகுளம் தான். எர்ணாகுளத்துக்கு 7:55 போயிடணும். ஒவ்வொரு நிறுத்தத்துக்கும் கிட்டத்தட்ட அட்வான்ஸாகவே இந்த ட்ரெயின் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுடைய மங்களூர் ஜங்ஷனுக்குமே 11:45 நைட்டு வரக்கூடிய இந்த ரயிலானது 11:45 வந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 11:35 வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன அப்படின்னா, மங்களூரில் இருந்து கிளம்பி திருச்சூரில் நான் தூக்கத்தில் அறவுரையாக கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் தான் மங்களா லட்சதீப் எக்ஸ்பிரஸ் வந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெயின் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரெயின் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ட்ரெயின் 7:30 போய் சேரணும். நம்ம ட்ரெயினுக்கு 7:55, 25 நிமிஷம் தாமதமாக தான் போகும், அதில் லேட்டாக போகும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஷெட்யூல் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட 8:30 வரைக்கும் ஆகிடும். அங்கே இருந்து நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். எர்ணாகுளத்திலிருந்து முக்கியமான இடம் இல்லை, எர்ணாகுளத்திலிருந்து கோட்டயம் போய் தான். கோட்டயத்திலிருந்து நம்முடைய நிறைய பயணங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த வட்டமும் கோட்டயத்திலிருந்து தான் நம்முடைய பேருந்து பயணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரூட்டில் இருக்க போகுது. அதுக்காகத்தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாநிலங்களில் நம்ம சுற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட கர்நாடகா நேற்று ஃபுல்லாக இருந்தோம். இன்றைக்கி கேரளாவில் இருக்க போகிறோம். கேரளாவில் இருந்து மீண்டும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போக போகிறோம். ஒரு ட்ரையாங்குலர் சுற்று பயணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கேருந்து திருப்பூர்லேருந்து ஆரம்பித்த பயணம் ஊட்டி வந்து, ஊட்டியிலேருந்து மைசூர் வந்து, மைசூர்லேருந்து பெங்களூர் வந்து, பெங்களூர்லேருந்து மங்களூர் வந்து, மங்களூர்லேருந்து இப்போ நம்ம எர்ணாகுளம் வந்துட்டுருக்கோம். எர்ணாகுளத்துலேருந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போது நிறைய இடங்களில் இந்த மாதிரியான
மிஷின்ஸ் நம்ம பார்க்க முடியுது. இது என்ன அப்படின்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக பயன்படுத்தக்கூடிய ட்ராலி அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் பல்வேறு ரயில் நிலையங்கள் இந்த கடற்கரை ஓரமாகவே ஆரம்பித்து திருவனந்தபுரத்தில் ஆரம்பித்து எர்ணாகுளத்திலிருந்து திருச்சூர், சொர்ணூர் வந்து கொஞ்சம் கடலிலிருந்து உள்ள தள்ளி இருக்குது. திரும்பவும் கடற்கரை ஓரமாக கோழிக்கோடு வழியாக செல்லக்கூடிய ஒரு நிலையத்தான் பார்க்க முடியுது. ஆனால் இதற்கும் ஊடையில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படிங்கிறது இருக்குது. கேரளாவை பொறுத்தளவு இப்போ கர்நாடகாவில் நார்மலான பிளேஸ், அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் கடலோர பகுதி. ஆனால் கேரளாவில் அப்படிப்பட்ட நார்மலான பிளேஸ் ஆரம்பிக்கிறது இல்லை. எடுத்தோடனே மலைகள் தான். மலைகளுக்கு அப்புறம் இப்போ நம்ம கீழே வந்திருக்கக்கூடிய இந்த கடற்கரை ஓரங்கள், இந்த 2 பகுதிகளை மட்டும்தான் கேரளாவில் நம்மளால் பார்க்க முடியும். நிறைய கிராசிங் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அது நம்ம தெரியல. இப்போ வரக்கூடிய எல்லா ரயில் பயணங்கள்லையுமே நமக்கு கிடைக்கக்கூடிய சீட் அப்படிங்கிறது ரிவேட்ஸில் இருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி இருந்து நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கும்போது எடுக்கிறத விட நம்மை கடந்து செல்லக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பெரும்பாலும் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையுமே கடந்து செல்லக்கூடிய காட்சிகளாகவே பார்த்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் நமக்கும் நல்ல காலம் வரும் அப்படின்னு நம்பிக்கை அப்படிங்கிறது பல பேருக்கு இருக்கிறது. இந்த காலை நேரம் இந்த சூரிய ஒளியில் கேரளாவினுடைய அழகு நார்மலான பிளேஸ் தான். ஆனாலும் அங்கங்கே தென்னை மரங்கள், இந்த மாதிரியான அற்புதமான காட்சிகளை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. நம்முடைய பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது திருச்சூர்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் வரும்போதே இவ்வளோ அழகு அப்படின்னு இருக்கும்போதுனா கோட்டயம் ரூட்டில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே கோட்டயம் ரூட்டுக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில். வெறும் 20 ரூபா கொடுத்து எர்ணாகுளத்துலேருந்து நம்ம கோட்டயம் போயிருக்கோம். இதே நீங்கள் பஸ்ஸில் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 65 ரூபா ஆகுது. எர்ணாகுளத்துலேருந்து கோட்டயத்துக்கு பஸ்ஸுக்கு 65 ரூபா ஆனாலுமே 2 மணி நேரம் கிட்ட ஆகுது. என்னை பொறுத்தளவு ட்ரெயின் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் எர்ணாகுளம் ஜங்ஷனில் இறங்காமல் எர்ணாகுளம் டவுனில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து வரக்கூடிய ட்ரெயினில் நம்ம போயிட்டு முடியும். எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து இங்கே கோட்டயத்துக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்தாலுமே அது டைவர்ட் ஆகி வரக்கூடிய ட்ரெயின் 1-2 இருக்குது. காயங்குளம் செல்லக்கூடிய மெமு எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், அல்லது காலையில் நம்ம போன அந்த கோட்டயம் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், இந்த 2மே இருக்கிறது. இதையும் தாண்டி ஈவினிங் டயத்தில் கூட 1-2 ட்ரெயின் இருக்குது. ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம அந்த எர்ணாகுளம் டவுன் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இறங்கி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எர்ணாகுளம் ஜங்ஷனில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஆட்டோவுக்கு 40 ரூபா வாங்குறாங்க பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு. அது நடந்தே வந்துடலாம். ஆனாலும் என்ன அப்படின்னா இப்போது நம்ம லக்கேஜெல்லாம் வச்சுட்டு வரும்போது அது சாத்தியம் இல்லாத ஒன்றா இருக்குது. அடுத்த ஒரு ட்ரெயின் கிராசிங்கை நம்ம பார்த்துட்ருக்கோம். எர்ணாகுளத்தில் இருந்து வாரம் ஒரு முறை இயங்கக்கூடிய ட்ரெயின் புனே நோக்கி செல்லக்கூடிய புனே எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த நேரத்தில் டாடா நகர் போகக்கூடிய ட்ரெயினும் இருக்குது. பெரும்பாலும் இங்கே இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த கடற்கரை அப்படிங்கிறது மும்பை, குஜராத் வரைக்குமே இந்த ரூட்டில் தான் இருக்குது. அதற்கு அடுத்து தான் கொஞ்சம் டைவர்ட் ஆகக்கூடிய நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. கேரளாவை பொறுத்தளவு எல்லா ஆறுகளுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகள் எல்லாமே இங்கே வந்து கலக்கிறதுனால. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் நம்முடைய சென்னை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். சென்னை வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் கிடையாது. ஆலப்புழாவில் இருந்து கிளம்பி தன்பாத் வரைக்குமே போகக்கூடிய ட்ரெயின். அடுத்த பிளாட்ஃபார்மில் அந்த ட்ரெயினானது வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ரயில்களினுடைய கிராசிங்கையும் அதிக அளவில் நம்மளால் பார்க்க முடியும். எனக்கு ஒரு ஆசை, நிறைய ட்ரெயின்களை நம்ம பார்க்க முடியும். வந்தே பாரத் ரயிலில் கூட நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. காசர்கோடு வரைக்கும் போகக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின் அது வந்து இந்த ஆரஞ்சு கலரில், அதை சப்ரான் கலர்னு சொல்லுவாங்களே அந்த கலரில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ட்ரெயினை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஆசை. இது வரைக்கும் நம்ம அந்த இதை எடுத்ததே இல்லை. ஒயிட் கலர் வந்தே பாரத் ட்ரெயினை கூட நம்ம எடுத்தாச்சுங்க. அந்த புது வண்ண வந்தே பாரத் ட்ரெயினை நம்ம எடுக்கலை. இது நமக்கு ஸ்டாப்பிங்கே கிடையாது. ஆனாலும் லூப் லைன் வழியாக ட்ரெயின் நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சில நேரங்களில் பிளாட்ஃபார்ம்லேயும் நிற்கிது. ஆலுவா அப்படிங்கிறது நிற்காது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஆலுவாவிலையும் ட்ரெயின் நின்று தான் போகுது. பேசஞ்சர் யாரும் ஏறுறதில்லை, இறங்குறதில்லை. ஏன்னா அதுக்கான டிக்கெட் கொடுக்குறது இல்லையே தவிர. இந்த ட்ரெயினை பொறுத்தளவு காலை நேரங்களில் இந்த ஆப்பம், வடை இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் கிடைக்கிது. இட்லியும் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் உப்புமாவும் கிடைக்கிது. அதனால் சாப்பாடை பொறுத்தளவு, ரயில்களை பொறுத்தளவு இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சில ரயில்களில், அந்த ப்ரீமியம் ரயில்களில் புக் பண்ணி போகிறவங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக புக் பண்ணாமல் நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ட்ரெயின் நிற்கிற இடமெல்லாம் சாப்பாடு கிடைக்காத இடமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெயினில் தான் கொடுத்துட்றாங்க அப்படின்ட்டு பாதி பேர் அதை கவர் பண்ணுறதும் இல்லை. இப்போது நம்ம பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆலப்புழா தன்பாத் எக்ஸ்பிரஸை பார்த்துட்டேவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எர்ணாகுளம் போய் சேர்ந்துட போகிறோம். நான் வெயிட் பண்ண காட்சி, நீங்கள் பார்க்கணுன்னு நினச்ச காட்சி இதோ.
அந்த புது விதமான வந்தே பாரத் ரயில் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டிமாண்டாக போகக்கூடிய ட்ரெயின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த ட்ரெயின் தாங்க. கிட்டத்தட்ட 20 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக கூட இது மாற்றப்பட்டு விட்டது. காசர்கோடு நோக்கி செல்லக்கூடிய ரயில். எர்ணாகுளம் டவுனில் இந்த ட்ரெயினுக்கு நிறுத்தம் இல்லை. எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு வந்துருச்சு. ஜங்ஷன் வந்து இறங்கிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.